அனைவருக்கும் வணக்கம். நான் இருக்கிறேன் என்ற ஒரு சொல்ல மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். இங்க நாங்க இருக்கிறோம் என்று கையெல்லாம் இவ்வளவு கரங்கள் என்னை நோக்கி அணைக்குது. அதுவும் நாடு கடந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா உணர்ச்சி வசப்படுறேன் சொன்னா நான் ரொம்ப நிறைஞ்சிருக்கேன் உங்களோட அன்பில. நேற்று உங்களோட நீங்க இட்ட முத்தம் எனக்கு இன்னும் காயல. ஆனா நான் நேற்று தான் முதல் முறையா உங்களை சந்திச்சேன். நான் என்னை வளர்த்து விட்ட என் இந்திய மண்ணுக்கு முதல் வணக்கம். இந்த மண் தந்தை என் சகோதர சகோதரிகளின் அப்பழுக்கற்ற அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் என்றும் நன்றியுடையேன். முதலில் என் எழுத்துகளுக்கு கௌரவம் கொடுக்க இங்கு வந்திருக்கும் கவிஞர் உமா சக்தி, எழுத்தாளர் கரண் கார்கி, கவிஞர் மனுஷி அவர்களை இருகரம் கூப்பி வணங்குகிறேன். என் நண்பி அருணா பாண்டியராஜ் அவர்களின் முயற்சியால் எனக்கு இந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. உண்மையில இந்த என்னோட கவிதைகளை நான் முதல்ல கவிதைகள் என்று சொல்லல, ஒரு கிறுக்கல் புலம்பல் அப்படித்தான். என்னோட சில ஆசுவாசப்படுத்தல்களுக்காக நான் தேடிக்கொண்ட ஒரு ஊடகம் தான் இந்த கவிதையும். அது நான் முகநூல் வாயிலாக முதல்ல நான் பதிவு செய்து கொண்டேன். அந்த வகையில முதல்ல எனக்கு அருணாவின் மூலம் நிறைய பூஸ்ட் கிடைச்சு கொண்டிருந்தது. அருணா மாதிரி நிறைய நண்பர்கள் மூலம் எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சு கொண்டிருந்தது. அடுத்த விளைவாகத்தான் இந்த நூல் வடிவில வந்ததுங்க. அடுத்த கட்டம் நான் இப்ப இங்க வந்து நிக்கிறேன். அருணா மூலம் எனக்கு கிடைச்ச முதல் பொக்கிஷம் மனுஷி. அவங்க மனுஷி இல்ல, பெரிய மனுஷி. நான் ஏன் அதை சொல்றேன்னு சொன்னா, நான் யாருன்னு இந்த முகம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா நான் இப்படி ஒரு விஷயத்த செய்ய வேணும்னு அவன் கையில இந்த PDF ஃபார்மேட் போன உடனேயே அந்த காயத்ரி எப்ப இங்க வர போறான்னு ஒவ்வொரு நாளும் நாளை கவுண்ட் பண்ணி கொண்டிருந்தவா. நான் எப்ப விசா போறேன், எப்ப டிக்கெட் போறேன், இருமினா துமினா எல்லாம் இந்த நான் இருக்கிறியா எப்படி இருக்க சாப்பிட்டியா, அந்த மாதிரி ஒரு அன்பு. இதைத்தானே நாங்க தேடிக்கொண்டு திரியிறோம் எல்லா இடமும். சோ எனக்கு அது இப்ப நிறைவா கிடைச்சு கொண்டிருக்குது. இந்த நிமிஷம் கண் மூட சொன்னாலும் நிம்மதியா மூட முடியும். எங்கட இறுதி கண் மூடல. முதல்ல இந்த இருட்டின் காதலி என்ற முதல் பிரசவம், அது நானே அதை பிரசவம் என்று சொல்ல வாரன் என்று சொன்னால், உண்மையில நான் பேசிக் நான் ஒரு நடன கலைஞர். கலைக்காவிரியில தான் ஃபர்ஸ்ட் டிகிரியை முடிச்சுட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில MA இன் பரதநாட்டியம் முடிச்சுட்டு தஞ்சாவூர்ல MPhil முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் நான் அரசாங்க வேலை வாய்ப்புல வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் ரெண்டு விஷயம் இந்த வாழ்க்கையில ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தினது. அதுல ஒன்று திருமணமான எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு குழந்தை. 14 தடவைகள் முயற்சிக்கப்பட்ட அந்த குழந்தையின் சிகிச்சையின் மரணத்தின் விளிம்பு வரை சென்று வந்தவள் தன் இருப்பினை நிலைநாட்டுவதற்காக எடுத்துக்கொண்ட அந்த ஆயுதம் இந்த எழுத்து. இரண்டாவது, எனது தந்தை. அதாவது எல்லா பெண் குழந்தைகளுக்கும் அவங்களோட அப்பா தான் ஒரு நல்ல ஒரு உற்ற நண்பனாக இருப்பார். நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. அதே நேரம் என் குடும்ப உறவு, எனக்கு தாய் மாமன் மாமி பிள்ளைகள் வந்திருக்கிறது. எனக்கு அப்பா அம்மா நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டேன். அப்படி அப்பாவோட செல்ல பிள்ளையா வாழ்ந்து கொண்டு அவற்றை மடியில தவண்டு அவர் வரைகிற ஓவியங்களுக்கு கூட அந்த பெயிண்ட சுவாசிச்சு அப்படி வாழ்ந்து கொண்டு திரிஞ்ச எனக்கு 2020ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் அவரை தவறவிட்ட பிறகு அவர்கிட்ட நாங்க எப்படி எங்களோட உணர்வுகள் எல்லா விஷயத்தையும் வடிகட்டாமல் எங்களால பேச முடியுது. அப்படி ஒரு உறவு இடையில இல்லாம போகும்போது அதை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொண்டு எங்களோட கருத்து சுதந்திரம் எங்களுக்கு எங்க இல்லாம போகுதோ அந்த நேரம் எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கொள்ளுவோம். அதை நான் இப்படி ஒரு வழியூடாக என்ன நான் ஆற்றுப்படுத்த தெரிவு செய்து கொண்டதுதான் இந்த எழுத்து வடிவம். கலைகளும் எழுத்துகளும் வெறுமனே அழகுபடுத்தல் நோக்கங்களுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. ஒருவரை ஆற்றுப்படுத்தவும் வழிப்படுத்தவும் நிறைய விஷயத்தை ஹீல் பண்றதுக்கு தான் மெயினா இந்த விஷயம் தேவைப்படுது. ஏனென்று சொன்னா, நான் முகநூல்ல பதிவு செய்த உடனே இந்தியாவில இருக்கிற பெண் எழுத்தாளர்களுக்கு இருக்கிற சவால்கள் மாதிரி எனக்கும் வந்தது. ஏனென்றா முதல்ல இந்த போஸ்டிங் எல்லாம் Facebookல பார்த்தோன்னா கால் பண்ணி கேட்டவ காயத்ரி ஏதும் குடும்பத்துல பிரச்சனையோ, ஹஸ்பண்டுக்கு எதுவும் பிரச்சனையோ, அப்படி பல மாதிரியோ, இந்த கல்யாணம் கட்டி பிள்ளை இல்ல கனகாலம் அப்ப எதுவும் இதுக்கு பிரச்சனை இருக்கு, டிவோர்ஸ் தான். ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் இதை கவிதை எழுதினதுக்கு வரும் டே புருஷ வாசிக்கிறாண்டு அவருக்கும் காட்டி போட்டு தான் நான் போஸ்டிங்கும் போடுறது. ஆனா சமூகத்துல பார்வையோ நல்லா கொளுந்து விட்டு எரியுது பிரச்சனை. அப்படி சொன்ன நூல் வடிவமாகி வந்ததுக்கு பிறகு பின்னாடி கைதட்டி சிரிச்சவங்க கொஞ்சம் முன்னாடி என்ன பாராட்டுறாங்க, மனம் விட்டு சிரிக்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. அந்த மேக்கப் இல்லாத ஒப்பனையற்ற அந்த அன்பு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த விஷயத்தால ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு நான் நம்புறேன்.
என்ன அப்பா ஓவிய கலைஞர் மட்டுமில்ல, ஒரு மரபு கவிஞரும் கூட. நான் அந்த விஷயத்துல இருக்க நோட் பண்ணிட்டாங்கால போறேன். அவரோட பிம்பம் என்ற நூல் வந்து அவற்ற வாழ்க்கை வரலாறு, அவற்ற ஓவிய படைப்புகள் எல்லாம் உட்பட்ட அந்த பிம்பம் வெளிவந்தது. அந்த இடத்துல வந்து அவர் அந்த தனது ஓவியங்களுக்கு கீழே வந்து ஒவ்வொருத்திலையும் தண்டு கவிதைகள் எழுதியிருப்பார். அதுல உதாரணத்துக்கு நாங்க எங்கட அந்த யாழ்ப்பாணத்துல எங்கட இடப்பெயர்வுகள் நடந்திருக்கும். நாங்கள் உண்மையில அந்த நிமிஷம் எங்கட உயிரை மட்டும் காப்பாத்தினா காணும் தான் எங்களுக்கு தோணும். அப்ப நாங்க எல்லாத்தையும் இழந்து நாங்க இடம்பெயர்ந்து போவோம். அப்ப அவர் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் வந்து ஒரு ஆயில் பெயிண்டிங். அதுல வந்து அந்த குடும்ப தலைவன் தலையில எப்படி கை வச்ச மாதிரி இருப்பார். அவரை சுத்தி அவற்ற காலடியோட சேர்த்து வைஃப் பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து அந்த ஆதரவை தகப்பன்ற காலடியில தேடி இருப்பினோம். அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருப்பார். எத்திசையும் கூவி வரும் எரிகணைகள் வீழும், எப்பொழுதும் எங்கள் தலை சிதறுண்டு போகும், நித்தமும் நிம்மதியை இழக்கின்ற வாழ்வில் நிர்பந்தம் எப்பொழுது நீராகி போகும், சொத்துக்கள் சேர்த்தென்ன சுகம் கண்டு விட்டோம், சொந்தமாய் உயிரினையே காப்பாற்ற வேண்டி மொத்தமாய் இடம்பெயர்ந்தே செல்கின்ற காட்சி, மீளுவரோ மாளுவரோ மேலோனே சாட்சி. இந்த மாதிரி ஒவ்வொரு பெயிண்டிங்கு கீழையும் அவர்கிட்ட கவிதை இருக்கும். இப்ப அப்பா இல்லாததுக்கு பிறகு நான் அப்பாவோட பெயிண்டிங்குகளுக்கு கூட அவரோட பேசிக்கொள்றேன். அவற்ற கவிதைகளுக்கூடாக நான் அவரை பற்றி இன்னும் லேர்ன் பண்ணிக்கொள்றேன். இன்னைக்கு என் எழுத்துக்களூடாக நான் உங்கள் எல்லாரோடையும் பேசிக்கொண்டிருக்கிறேன். கலைகளும் எழுத்துக்களும் எங்களை வந்து ஒரு ஊடகம் மாதிரி எல்லா இடத்தையும் கடந்து செல்லுது. இலங்கை இந்தியா அந்த வேறுபாடே இல்லை. நாங்கள் ஒரு மனுஷராக எங்கேயுமே அரவணைச்சு கொண்டு செல்றதுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியா இருக்குது. அதே மாதிரி மனுஷி சொன்ன மாதிரி, உமாசக்தி மேம் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி, எனக்கு இன்னும் நீங்க எந்த எழுத்துக்களுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்த விமர்சனங்கள் அது இன்னும் அழகுபடுத்தி என்னை இன்னும் உற்சாகப்படுத்துது. இதோட நான் நிக்காம அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகணும், இனி எப்படி இன்னும் எழுத வேணும் என்ற விஷயங்கள் என்ன இன்னும் பூஸ்டா எனக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. உண்மையில எனக்கு இதுல நிறைய பேர்கள் தெரியாது. நிறைய பெரிய பெரிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆர்வலர்கள் எல்லாரும் எனக்கிட்ட இங்க வந்திருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி நான் இந்த இடத்துல சொல்லி கொண்டிருக்கேன். இந்த நூல் வெளியீடு செய்யும் போது நான் ஒரு வீடியோ கிளிப்பும் டிஸ்பிளே பண்ண இருந்தேன். எதிர்பாராத விதமாக எனக்கு அதுக்குரிய அந்த வசதி கிடைக்கல. ஏன்னு சொன்னா அந்த கவிதையை வந்து நான் ஓவிய கலையூடாகவும் நடனக்கலையூடாகவும் சேர்த்து அந்த கவிதை எப்படி ஒரு பிளே பண்ணலாம்ன்றதுக்கும் ஒரு டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு வீடியோ கிளிப் எனக்கு நான் அதை பெர்ஃபார்ம் பண்ணி செய்தேன். அதோட வெளிப்பாடுதான் அந்த அட்டைப்படம். அந்த அட்டைப்படத்துல இருக்கிற புகைப்படம் வந்து அந்த வீடியோகிராஃபின்னு கடைசியில முடிவுல வர அந்த புகைப்படத்தை தான் நான் அதுக்கு பயன்படுத்தி இருந்தேன். எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலே இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பா இந்த இடத்துல நடந்திருக்குது. எல்லாட்ட வருகைக்காகவும் எனக்கு உண்மையில ரொம்ப நன்றி. அருணா நாளைக்கு ஏதோ அவரோட டிராமா ப்ரோக்ராம்ல இருந்து பகலிரவு அவருக்கு நித்திரையும் இல்லை, அதாவது தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லாத நேரங்கள்லயும் எனக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி வந்து நின்று எல்லாம் இந்த இடத்துல செய்ததுக்கு சப்போர்ட். அந்த பாலா தேங்க்யூ. உண்மையில அந்த மழையில நீங்க என்ன சிச்சுவேஷனுக்கு வந்து நீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா அந்த அன்பின் நிமித்தம் வந்து நிக்கிறீங்க. எல்லா விஷயத்துக்கும் நன்றி. ஜெயஸ்ரீயா இருக்கணும், நீங்களா இருக்கணும், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.